அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் தமிழ் சொல்வளம் 10ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடத்தோட 2ஆம் பகுதி. முதற் பகுதி போன காணொளியில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டேன். 2ஆம் பகுதியை நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் பிஞ்சு வகை. பிஞ்சு வகைனா என்னென்னா தாவரத்தோட அந்த இளம் பகுதி. அந்த பிஞ்சு வகைனா ஒரு தாவரத்தில் காயோ கனியோ பூவோ எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய அந்த இளம் பருவத்தை தான் பிஞ்சுன்னு சொல்கிறோம். பாருங்கள், தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். அந்த பிஞ்சு வகைகளுக்கு என்னெல்லாம் சொற்கள் வழங்குறாங்கன்னு பாருங்கள். பூம்பிஞ்சி, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. சில இப்போ வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, புடலங்காய் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பூவிலேருந்து வரக்கூடிய காய்கள். பூ பூத்து அந்த பூ காயாக மாறும். அப்படி வர நேரத்தில் அந்த பூவோடு சேர்ந்து அந்த பிஞ்சு வரும். வெள்ளரி பிஞ்செல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அதை தான் என்ன சொல்கிறோன்னா பூ பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சுன்னு சொல்கிறோம். பிஞ்சுன்னு சொன்னால் இளங்காய். பிஞ்சுன்னு சொல்லக்கூடியது இளங்காய். அந்த முற்றியதற்கு முந்தின ஸ்டேஜை தான் இளங்காய்னு சொல்கிறோம், பிஞ்சுன்னு சொல்கிறோம். வடு, மாங்காவோட இளங்காயை வடுன்னு சொல்லுவோம். மாவடு, ஊறுகாய் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வடுனா மாம்பிஞ்சி. முசுனா பலாப்பிஞ்சி. பலாப்பழம் முற்றுறதற்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கும். உள்ளே அந்த காயெல்லாம் அந்த சுளைகள் எல்லாம் என்ன இருக்காது, முற்றி இருக்காது, இனிப்பு சுவை இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் முசுன்னு சொல்கிறோம். முசு பலாப்பிஞ்சி. கவ்வைன்னு சொல்லக்கூடியது எள் பிஞ்சி. எள்ளோட இளம்பை இதை என்ன சொல்கிறோன்னா கவ்வைன்னு சொல்கிறோம். குறும்பை, தென்னை, பலை முதலியவற்றின் இளம்பெஞ்சு. குறும்புன்னு சொல்லுவாங்க, குருத்துன்னு சொல்லுவாங்க. குருத்து சாப்பிட்டா, தென்னை மரத்தை முறிச்சா அந்த குருத்துன்னு ஒன்று இருக்காது. அந்த இளங்குருத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதுதான் குருத்து, தென்னை, பனை முதலியவற்றோட இளம்பிஞ்சி. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை, சின்ன குருத்து. இளநீர், முற்றா தேங்காய். இளநீர்னால் நமக்கு தெரியும், தேங்காய் முற்றியது இளநீர். இது இளநீர் முற்றாத தேங்காய். நம்ம இளநீர் வாங்கி குடிப்போம் இல்லை, அதுதான் முற்றாத தேங்காய். நுழாய்னா இளம் பாக்கு. நுழாய்னா இளம் பாக்கு. பாக்கு முற்றுறதுக்கு முன்னாடி. பாக்கு முற்றிட்டுனா கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் நுழாய், இளம் பாக்கு. கருக்கல்னு சொன்னால் இளநெல். கருக்கல்னு சொல்லக்கூடியது நெல். அந்த பிஞ்சி ஸ்டேஜை கருக்கல்னு சொல்கிறோம். கச்சல்னு சொல்லக்கூடியது வாழை பிஞ்சு. வாழையோட பிஞ்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா வாழை அந்த காய்கள் பிஞ்சு காயாக இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம், கச்சல்னு சொல்கிறோம். அப்போ பிஞ்சு வகைகளுக்கு இப்படி பல்வேறுபட்ட பெயர்கள், ஒவ்வொரு தாவரத்துக்கு ஏற்றபடி பல்வேறுபட்ட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குலை வகைகள். குலையாக முந்திரிக்காய், குலையாக காய்க்கக்கூடிய அந்த தாவரங்களுக்கு குலை வகைகளுக்கு என்னென்ன வேறுபட்ட பெயர்கள் இருக்கிறது என்பதை இதில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள். காய்களாக இருக்கட்டும், கனிகளாக இருக்கட்டும், அந்த குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்களை பாருங்கம்மா. கொத்துனா அவரை, துவரை முதலியவற்றின் குலை. காய்கறிகளில் வரக்கூடியது, கொடியில் காய்க்கக்கூடியது. அவரை, துவரை முதலியவற்றின் குலையை கொத்துன்னு சொல்லுவோம். குலை, கொடி முந்திரி முந்திரியை போன்றவற்றின் குலையை என்ன சொல்கிறோம், குலைன்னு சொல்கிறோம். தாறு, வாழைக்குலையை தாருன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக அந்த வாழை பழங்கள் வரக்கூடிய மொத்தமாக இருக்கிறத வாழைத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. கதிர், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். கதிரர்த்தம், கேழ்வரகு கதிரர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. கதிர், கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். அலகு அல்லது குரல்னா நெல், திணை முதலியவற்றின் கதிர். நெல், திணை முதலியவற்றின் கதிரை என்ன சொல்கிறாங்கன்னா அலகுன்னு சொல்கிறாங்க. சீப்பு, வாழைத்தாற்றின் பகுதி. வாழையை முழு குலையும் என்ன சொல்லுவாங்கன்னா வாழை தாருன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒவ்வொரு சீப்பாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, வாழை சீப்பு அதை அதுதான் வாழைத்தாற்றின் பகுதியை சீப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ குலை வகைகள். அடுத்து பாருங்கம்மா, கெட்டு போகான காய்களின் வகைகள். வேறு மொழிகள்லாம் இத்தகைய சிறப்பு இருக்குமான்னு சொன்னால் இருக்காது. தமிழ் மொழிக்குன்னு இது ஒரு தனி சிறப்பு. ஒரு பொருள் பல சொற்கள் இருக்குது, அதனால் அதுதான். இப்போ பாருங்கள், கெட்டுப்போன காய்கறி வகைகளில் என்னெல்லாம் பேர் இருக்குதுன்னு பார்க்கலாமா. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்துக்கு ஏற்ப வழங்கும் சொற்கள். கெட்டுப்போனதுன்னா நமக்கு தெரியும், அழுகி போனது, காஞ்சி போனது, சாப்பிட முடியாமல் இருக்கிறது, உண்பதற்கு ஏதுவாக இல்லாத அந்த காய்களுக்கும் கனிகளுக்கும் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சூம்பல்னால் நுனியில் கருகிய காய். நுனி பகுதியில் கருகி இருக்கிய காய்க்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கம்மா, சூம்பல். நமக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் தெரியாது, நிறைய வார்த்தைகள் இருக்குது தமிழ் அகராதியில். இப்போ தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். சூம்பல், நுனியில் கருகிய காய்.
அடுத்தது சிவியல். சிவியல்னால் சுருங்கிய பழம். சில வாழைப்பழங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா அப்படியே அது சுருங்கி போயிடும். சுருங்கி இருக்கு. வாழைப்பழம் மட்டும் இல்லை, புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிவியல்னு சொல்கிறாங்க. சொத்தை. சொத்தைன்னா நமக்கு தெரியும், புழு பூச்சி அரிச்சிருக்கிற காய் அல்லது கனி. புழு உள்ளே இருக்கேன், சொத்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய்க்குள்ளே சொத்தை இருக்குது, தக்காளிக்குள்ளே சொத்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல். வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சி. அது வந்து முற்றி இருக்காது, ஆனால் சூட்டுனாலும் அது என்ன செய்யிருக்கோம், பழுத்திருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா என்ன செய்யாது, ருசியாக இருக்காது, சுவை இருக்காது, அதற்குரிய சுவை இருக்காது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சூட்டுனால் பழுத்த பிஞ்சை வெம்பல்னு சொல்கிறாங்க. அழியல். அழியல்னா குழு குளுத்த பழம். சில பழங்கள் ரொம்ப பழுத்து போய் குழு 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 குழுன்னு இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அழியல்னு சொல்கிறாங்க. அழியல். அழுகல்னா குழு குளுத்து நாரிய பழம். அழுகி குழு குழுன்னு ஆகி அது அழுகி ஒரு கெட்ட ஸ்மெல் வரும், அதில் இந்த கெட்ட வாடை வரும், நாற்றம் வரும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அழுகல்னு சொல்கிறாங்க, பழம் அல்லது காய். சொண்டுனா பதறாய் போன மிளகாய். சொண்டு. பதறுனா உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த தோல் மட்டும் இருக்கும். அந்த இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பதறாய் போன மிளகாயை சொண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், கோட்டான் காய். கோட்டான் அல்லது கூகை காய். கோட்டான் சொல்லக்கூடியது என்னது, ஒரு பறவை வகை. கூகை அந்த பறவை வகை. அது வந்து என்னது, கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். அந்த கோட்டான் என்கிற அந்த பறவை வந்து உட்கார்ந்ததுனால கெட்டுப்போன அந்த காய் தான் என்னது, கோட்டான் காய். தேரை காய். தேரை அமர்ந்ததுனால், தேரை என்பது ஒரு பூச்சி. இந்த தேரை பூச்சி அமர்ந்ததுனால வந்த கெட்டுப்போன காயை வந்து தேரை காய்ன்னு சொல்கிறோம். அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். தேரைன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி அமர்ந்ததுனால தேங்காய் வந்து கெட்டு போகுது, அந்த இதுக்கு பேர் தான் அல்லிக்காய். ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். தென்னையில் தெரியும், அது மலட்டுக்காய்ன்னு சொல்லுவாங்க ஊர்லலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னையில் சில காய்களுக்குள்ளே என்ன இருக்காதுன்னா, தென்னை அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த இது காய்கள் தென்னை இது இருக்காது, தேங்காய் இருக்காது. அப்படி இருக்கிற கூட பேடுன்னு சொல்லுவாங்க, பேட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த இதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒல்லிக்காய். தென்னையில் கெட்ட காயை ஒல்லிக்காயின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பழத்தோல் வகை. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பழத்தோல் வகைக்கும் வேறு வேறு பெயர்கள் இருக்குது, அதை பார்க்கலாமா. பழங்களின் மேற்பகுதியினை குறித்து வழங்கும் சொற்கள் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் தொலி. ஃபஸ்ட்டில் என்னம்மா, தொலி. தொலி வந்து என்ன, மிக மெல்லியது, மிக நைஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா சில வாழைப்பழத்தில் இருக்கும், சில வகை வாழைப்பழங்களில் ரொம்ப நைஸாக இருக்கும். பூந்தளிர்னு சொல்லக்கூடிய அந்த வாழைப்பழத்து தோல் எல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும். சில மாம்பழங்களோட தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடியதை தான் வந்து என்ன சொல்கிறோம், தொலின்னு சொல்கிறோம். தோல்னு சொல்லக்கூடிய திண்ணமானது, ரொம்ப திண்ணமாக இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறோம், தோல்னு சொல்கிறோம். தொலின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது. தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடியது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடியது, திண்ணமானதை தோல்னு சொல்கிறோம். தோடு வந்து வன்மையானது. தோடு, புளியன் தோடெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் வன்மையாக இருக்கும், மேலே உடைக்கிறதுக்கு வன்மையாக இருந்தது. ஓடு மிக வன்மையானது. ஓடு மிக வன்மையானதுன்னா இப்போ வந்து இது பேரிச்சம்பழம்லாம் எடுங்க, நம்மளால் கையால் உடைக்க முடியாது, அது கல் வச்சு தான் உடைக்கணும், அது வந்து மிக வன்மையானது. குடுக்கை. சுரையின் ஓடு, சுரைக்காயோட ஓடை வந்து என்ன சொல்கிறோன்னா குடுக்கைன்னு சொல்கிறோம். மட்டை, நமக்கு தெரியும் மட்டைன்னா சொல்லியும், தேங்காய்க்கு நெற்றியின் மேற்பகுதி. தேங்காய் அந்த இதுக்கு மட்டைக்கு மேலே தான் இருக்கும். தேங்காயின் நெற்றியின் மேற்பகுதியை வந்து நெற்றியின் மேற்பகுதியில் இருக்கக்கூடியதை மட்டைன்னு சொல்கிறோம். உமி. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. அந்த உமி இருக்கும், அந்த உமியிலேருந்து தான் அதை இயந்திரம் வழியாக அதை அரைத்து உமி தனியாக, நெல் அரிசி தனியாக எடுப்பாங்க. அந்த உமி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, கோழிகளுக்கு போடுறாங்க, விலங்குகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு அந்த உமி தவிடுன்னு வருது, தவிடாக அதை போடுறாங்க. அதான் நெல் கம்பு முதலியவற்றின் மேல் பகுதி உமி, முதலியவற்றின் மூடி. கொம்மை. கொம்மைனா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. கொம்மைன்னு சொல்லக்கூடியது வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. அடுத்து பாருங்கம்மா, மணி வகை. மணினா தானியங்கள், நமக்கு தெரியும். தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்களை பாருங்கள். கூலம்னு சொன்னால் எதை சொல்கிறோம், நெல், புல், கம்பு. புல்லுனா கம்பு முதலிய தானியங்களை வந்து கூலம். கூலன்னு எந்த தானியங்களை எல்லாம் சொல்கிறேன்னா நெல், புல் முதலிய தானியங்கள். பயறு வகைகளை நமக்கு தெரியும். அவரை, பயறு வகை, உளுந்து முதலியவற்றை வந்து நம்ம பயறு வகைன்னு சொல்கிறோம். கடலை, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை முதலியவை தான் கடலை. விதை, கத்தரி விதை, மிளகாய் விதை முதலியவற்றோட வித்து. கால்னு சொன்னால் புளி, காஞ்சிரை, நச்சு மரம். நான் காஞ்சிரை சொல்லக்கூடியது ஒரு நச்சு மரம் முதலியவற்றின் வித்தை வந்து கால்னு சொல்கிறோம். முத்துன்னு எதை சொல்கிறேன்னா வேம்பு, ஆமணக்கு இவற்றோட விதைகளை முதலியவற்றின் வித்தை வந்து முத்துன்னு சொல்கிறோம். ஆமணக்கு முத்து, வேம்பு முத்து அப்படின்னு சொல்கிறோம். கொட்டை, மா, பனை முதலியவற்றின் வித்து.
மாங்காய்க்குள்ளே இருக்கக்கூடியது. பனம்பழத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறோம்? கொட்டைன்னு சொல்கிறோம். தேங்காய், தென்னையின் வித்து. தென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து தேங்காய்னு சொல்கிறோம். முதிரைனா அவரை, துவரை முதலிய பயிர்கள். முதிரைன்னு சொல்லக்கூடியது அவரை, துவரை முதலிய பயிர்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? முதிரைன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இளம் பயிர் வகை, கன்று வகைகள். ஒரு தாவரம் வந்து முளைத்து வர பகுதி, முளைத்து வருகின்ற அந்த இது வந்து இளம் பயிர் வகைகளை நம்ம என்ன சொல்கிறோன்னா தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்றுனா என்ன சொல்லுவோம்? நெல் நாற்று நடுவாங்க இல்லை, அதை சொல்லுவோம். நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கன்று, மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று, இதை வந்து கன்றுன்னு சொல்கிறோம். முதலியவற்றின் இளநிலை. குருத்து, வாழையின் இளநிலை. வாழை குருத்து வந்தவுடனே சொல்லுவாங்க வாழை குருத்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் அது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வாழை குருத்துன்னு சொல்லுவாங்க. பிள்ளை, தென்னையின் இளநிலை. தென்னம்பிள்ளை, அந்த தென்னை மரத்து குழந்தைங்கள் வந்து சின்ன குழந்தைங்களோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளை. ஒரு நல்ல தென்னை இருந்தாலும் ஒரு தென்னம்பிள்ளை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் தென்னை வந்து தென்னம்பிள்ளை, தென்னையின் இளநிலை. அடுத்து குட்டி என்ன சொல்லுவோம்? கன்று, பசு இவற்றோட குட்டியை வந்து குட்டின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே பயிர் வகைகள்லேயே குட்டி இருக்குது பாருங்கள். குட்டி, விழாவின் இளநிலை. விளாத்தி பழத்தோட இளநிலை வந்து குட்டி. மடலி அல்லது வடலி, பனையின் இளநிலை. அது கிராமங்களில் பனை மரத்தை சின்னதாக சொல்லுவாங்க. அந்த மடலி வந்திருக்கு, அந்த மடலிலேருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு வா, அந்த மடலிலேருந்து இலையை வெட்டிட்டு வா, ஓலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பனையினுடைய இளநிலை. பைங்குள், நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். பைங்குள்னு சொல்லக்கூட நெல் வந்து கொஞ்சம் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நெல், சோளம் முதலியவற்றின் பசும் பைங்குள்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் நம்ம என்ன கூறியவற்றால் தமிழ் சொல் வளம் உடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளம் உடையதென்றும் தெளிதின் விளங்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? தாவரங்களோட அடிப்பகுதி எப்படி இருக்குது, பிஞ்சு பகுதி எப்படி இருக்குது, கனிகளோட பேர் என்ன, மணி வகைகளோட பேர் என்ன, கெட்டுப்போன காய்கனிகளோட பேர் என்ன, எல்லாத்திற்கும் ஒவ்வொரு தாவரத்திற்கு ஏற்றபடி அந்த பெயர்கள் மாறுவதை நம்ம இதுவரைக்கும் படித்தோம். அதன் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா தமிழ் சொல்வளம் மிக்கது, தமிழ்நாடு பொருள் வளம் மிக்கது. ரொம்ப செழிப்புமான பகுதி தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் மொழியும் மிகவும் சொல் வளம் மிக்க ஒரு மொழி என்பதை இதுவரைக்கும் இந்த பயிர் வகைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் வழங்கப்படக்கூடிய அந்த வேறு புது சொற்களை நம்ம அதில் படித்ததுனால நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். ஒரு மொழி எப்படின்னா அமையுதுன்னா, மொழி வந்து பொதுமக்கள் வந்து எவ்வாறு அதை பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ மக்கள் அதை பேசுகிறாங்க என்பதை வைத்தும் அதன் இலக்கியம், அதோட இலக்கிய வகைகள், அந்த இலக்கணம் அதில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள், உரைநடைகள், செய்யுள்கள், இதெல்லாம் வந்து புலமக்களாலும், புலமை பெற்ற மக்கள்னா படித்த மக்களாலும் அமையப்பெறுகிறது. தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவு உடையவர்கள். தமிழர்கள் வந்து தமிழில் வந்து இருக்கிற பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய பகுத்தறிவு உடையவர்கள். அவங்களுக்கு நன்மை எது, தீமை எது, இது எல்லாமே நன்றாக தெரியும். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகள் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. இந்த காலம் நமக்கு தெரியும். எத்தனையோ ஆராய்ச்சிகள், மொழிகளை ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மொழிகளையும் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சிகள் பல நடந்து வருது. அது மட்டும் இல்லை, நிறைய கண்டுபிடிப்புகளும் இருக்குது. அதை கொண்டு நம்ம ஆங்கில மொழியை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஆங்கில மொழியில் ஒவ்வொரு மொழிகள்லேருந்து கடன் எடுத்து நிறைய புதிய சொற்களை உருவாக்குறாங்க. ஆனால் அந்த ஆங்கில மொழியிலும் இலை என்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு லீஃப் என்கிற ஒரே ஒரு சொல்லு தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் என்ன இருக்குது? தென்னை இலைக்கு தனியாக இருக்குது, மா இலைக்கு தனியாக இருக்குது, வாழை இலையை தனியாக இருக்குது. ஒவ்வொரு தாவரத்தோட இலைகளையும் அதன் பண்புகளை வைத்து ஒவ்வொரு இலைகளின் பெயர்களை வந்து வேறுபட்ட முறையில் நம்ம அழைக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் மொழியில் கூட இலை என்கிற அந்த ஒரு சொல்லுக்கு லீஃப் என்கிற அந்த ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் இருக்குது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை. அங்கே ஆங்கில மொழியிலும் இலையை பற்றி வேறு சொற்கள் இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியில் இலைகளோட தன்மை, மென்மை இவற்றை கொண்டு நம்ம இலைகளுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? தாள் சொல்லியிருக்கோம், இலை சொல்லியிருக்கோம், தோகை சொல்லியிருக்கோம், ஓலை சொல்லியிருக்கோம் என பாகுபாடு அந்த ஆங்கில மொழியில் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது. இத்தகைய பாகுபாடு வந்து
ஏனைய உறுப்புகள்னால் என்னது? அடி, பிஞ்சு, காணி. இந்த ஒவ்வொரு பயிர் வகைகளின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாகுபாடு செய்து வேறுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது நம்ம தமிழ் மொழியோட ஒரு தனி சிறப்பு. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளம் உடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். நமக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு வளம் உடையது என்பது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு பயிர் வகைகள், ஒவ்வொரு தானிய வகைகள். அப்போ எவ்வளவு தானியங்கள் இருக்குது, எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க, கொடி வகைகள், இதெல்லாவற்றையும் நோக்கினாலே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பொருள் வளம் இருக்குது, எவ்வளவு தானியங்கள் விளையுது, எவ்வளோ விவசாயம் நடக்குது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அவ்வளவு வளமிக்கது தமிழ்நாடு என்பது நமக்கு விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம், கூலங்கள்னா தானியங்கள், கூலங்கள்னா என்னம்மா பொருள்? தானியங்கள். தானியங்கள் எல்லாம் சிலவாகவும், சிலதான் இருக்குது, சிலவாகவும் சில வகைப்பட்டவனவாகவும் இருக்க, தமிழ்நாட்டில் உள்ளவைகளோ பலவாகவும் பல வகைப்பட்டவனவாகவும் இருக்கின்றன. பிற நாடுகளில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் என்னது? சிலவாக தான் இருக்குது, சில வகையில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பல வகைப்பட்ட, பல வகையில் பிரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளும். கோதுமை தமிழ்நாட்டில் விளைகிற ஒரு தானியம் அல்ல, அது வயல் நாட்டில் விளைகிற ஒரு தானியம். இந்த கோதுமையை எடுத்துக்கொண்டா அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை முதலிய சில வகைகள் தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் விளைகிற, தஞ்சாவூர்லாம் விளைகிற அந்த நெல் வகைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நெல்லில் எத்தனை வகை இருக்குது, நம்ம கேள்விப்படாத வகைகள், அவ்வளவு வகைகள், நூற்றுக்கணக்கான வகைகள் நெல்லில் இருக்குது பாருங்கள். செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் எத்தனை வகை இருக்குன்னு பாருங்கள். சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா, ஆனை கொம்பு சம்பா, குண்டு சம்பா, குதிரை வாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் இருக்கின்றன. இப்போது பிற நாடுகளை நம்ம நோக்குகின்ற போது பிற நாடுகளில் தானிய வகைகள் சிலவாகவும் சில வகை தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தானிய வகைகள் பல இருக்குது. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோன்னா கோதுமை. கோதுமை வெளிநாட்டில் விளையக்கூடிய ஒரு தானியம். இந்த கோதுமையில் 3 வகை தான் இருக்குது. சில வகை குண்டு சம்பா, சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, சம்பா கோதுமை, வார்கோதுமை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய இந்த நெல் வகையை பார்த்தீங்கன்னா அதில் 100க்கு அதிகமான நெல் வகைகள் நமக்கு இருக்குது. நமக்கு தெரிஞ்சது தெரியாத வகைகள் நிறைய இருக்குது. அதில் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் இதில் சம்பாவில் மட்டுமே 60க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. ஆவிரம்பூ சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகைகள் எதில் மட்டும் இருக்குது? சம்பாவில் மட்டும் இருக்குது நெல் வகைகள். அவ்வளவு பொருள் வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இவற்றோடு வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள், சிறு தானியங்கள், கூலங்கள்னா தானியங்கள், கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறு எங்கும் விளைவதில்லை. இந்த தானியங்கள் எல்லாமே எங்கே விளையுது? தமிழ்நாட்டில் என்று வேறு எங்கேயும் விளையலை. அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்று தென்தமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கோடு. பழைய காலத்தில் என்னெல்லாம் இருந்தது? பொன் இருந்தது, மணி இருந்தது, முத்து இருந்தது, பவளம் எல்லாம் இருந்தது. இன்று அந்த அளவுக்கு வளங்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் அருமையான கூலங்களும் தானியங்கள் நிறைய இருக்குது, சிறு தானியங்கள் இருக்குது. தானியங்களும் சிறு தானியங்களும் இன்று தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்காம். ஒரு நாட்டில் எவ்வளோ வளம் இருக்குதோ அதை பொறுத்து அந்த நாட்டு மக்களுடைய அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம பார்த்தோன்னா வடநாடுகளை நம்ம கம்பேர் பண்ணுற நேரம் இந்தியாவில் நம்ம தமிழகம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்குது.
கல்வி அறிவியில் சிறந்து விளங்குது, பெண்களோட படிப்பில் சிறந்து விளங்குது, எல்லா விதத்திலும் நம்ம தமிழ்நாடு சிறந்திருக்கு. ஏன்னா இந்த நாட்டில் வளம் இருக்குது. அந்த வளத்திற்கு ஏற்றபடி மக்கள் தங்களை எல்லா விதத்திலும் தயார்படுத்தி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிறாங்க. நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்துட்டு இருக்கின்றார்கள் என அறிக. தமிழ்நாட்டு நாகரிகம் மாதிரி தலை சிறந்த ஒரு நாகரிகம் எங்கேயும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த தனிப்பெரும் வளத்தினால தான் தமிழக மக்களும் தங்களுக்குன்னு ஒரு தலை சிறந்த நாகரிகத்தையும் உடையவர்களாக இருந்திருக்காங்க. திருந்திய மக்களை மற்ற உயிர்கள் நின்று பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். திருந்திய மக்கள்னா என்ன? மனிதன் எப்படி வந்தான்? குரங்குலேருந்து வந்தான், ஹோமோசோப்பியன்ஸ். அப்படி படிப்படியாக வளர்ந்து அவன் மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதனை விலங்குகளிடமிருந்தும் மற்ற உயிரிடமிருந்தும் பிரிப்பது என்னது? மொழி. வளர்ச்சி பெற்ற மனிதன் பேசக்கூடியது மொழி. அந்த மொழி அவனை பிரித்து காட்டுவது மொழி. அதுதான் ஒரு நாட்டோட அல்லது ஒரு இனத்தோட நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி. ஒருத்தரோட பேச்சை வச்சே நம்ம என்ன செய்யலாம், இவங்க படித்தவங்களா படிக்காதவங்களான்றதை நம்ம அறிந்தறிய முடியும். நம்மளால் தெரியும். ஒருத்தவங்க கூட நம்ம பேசணுன்னா, ஐயோ இவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, அப்போ இவங்க என்ன செய்திருப்பாங்க, நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுதான் ஒரு மொழி தான் ஒரு மனிதருடைய நாகரிகத்தை அளந்தறிய பயன்படுவது. பொருளை கூர்ந்து நோக்கி சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கு இயலும். இப்போ ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியில் ஒரு பொருளை கூர்ந்து நோக்குன்ற போது நுண் பாகுபாடு செய்கிறதுனா ரொம்ப ரொம்ப கூர்மையாக பார்த்து அதை வேறுபாடு செய்கிறது. ஏதோ பார்த்துக்கிட்டு அப்படி இல்லை, கூர்மையாக நுண்மையாக ரொம்ப ஆராய்ச்சி செய்கிறது. நுண் பாகுபாடு செய்து அவற்றுக்கேற்ப பருப்பொருள் சொற்களும், பருப்பொருட்கள் சொற்கள்னா பெரிய பொருட்கள், பருப்பொருட்கள்னா பெரிய பொருட்கள், நம்ம கண்ணால் பார்க்கலாம், பெரிய அளவில் உருவத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பருப்பொருள் சொற்களும், நுண்பொருள் சொற்களும், நுண்பொருள்னா ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடியது, சிறிய அளவிலான சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பம். மதினா அறிவு நுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கு இயலும். இதுதான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பாடம் இதோட 2வது பகுதி இது. இதோட இந்த பாடம் முடியுது. இது தமிழ் சொல்வளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பயன்பெறுங்க. நாளைக்கு அடுத்த இதில் இந்த பாடங்களுக்கு பின்பகுதியில் இருக்கிற பயிற்சிகளையும் அதுகளோட விடைகளையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.